தமிழ்நாட்டுல விஜய் அவர்கள் சிஎம் ஆகி இன்னைக்கோட ஒரு மாசம் ஆயிடுச்சு. தமிழக அரசியல் வரலாற்றுல கடந்த 50 வருஷமா 2 பெரிய கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு இருந்த நிலையில திடீர்னு ஒரு புதிய அத்தியாயம் உருவாச்சு. அதுதான் தமிழக வெற்றி கழகம். விஜய் அவர்கள் உருவாக்கின தமிழக வெற்றி கழகம் கட்சி ஸ்டார்ட் பண்ண 2 வருஷத்துல தேர்தல்ல போட்டி போட்டு ஒரு மிகப்பெரிய கட்சியா உருவெடுத்து ஆட்சியை பிடிச்சிச்சு. இது திராவிட கட்சிகளுக்கு மிகப்பெரிய சவாலாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த மாபெரும் வெற்றிக்கு 2 முக்கியமான காரணங்களை சொல்லலாம். ஒன்னு, விஜய் அவர்களோட பல வருஷ சினிமா புகழ். 2வது, மாற்றம்ன்ற வாக்குறுதியை மட்டும் மையமாக கொண்ட பிரச்சாரம். இந்த 2 காரணத்தை மட்டும் வச்சு 234 தொகுதிகள்லயும் தனியா போட்டி போட்ட டிவிக்கு கிட்டத்தட்ட 108 தொகுதிகள் ஜெயிச்சு திராவிட கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்க கொடுத்துச்சு. அப்படி இருந்தும் டிவிக்கவால ஆட்சி அமைக்க முடியல. ஏன்னா ஆட்சி அமைக்கிறதுக்கு 118 சீட்ஸ் வேணும். அதுக்கப்புறம் காங்கிரஸ், IUML, விடுதலை சிறுத்தைகள் கட்சியெல்லாம் டிவிக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஒரு வழியா தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்சு மே 10ஆம் தேதி விஜய் அவர்கள் முதல்வரா பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாரு. பதவி பிரமாணம் எடுக்கிறப்ப ஊழல் இல்லாத வெளிப்படையான ஆட்சியை தருவேன்னு சொன்னாரு. டிவிக்கு ஆட்சி அமைக்க காரணமா இருந்த காங்கிரஸ், IUML, விடுதலை சிறுத்தைகள் மாதிரியான கட்சிகளுக்கு அமைச்சரவையிலையும் இடம் கொடுத்தாரு முதல்வர் விஜய். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்சு கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆயிருச்சு. இந்த ஒரு மாசத்துல எதிர்கட்சிகள்லாம் நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு வராங்க. அதுல முக்கியமா இருக்கிறது தெளிவான கொள்கைன்றதுதான். டிவிக்கு ஒரு தெளிவான அரசியல் சித்தாந்தம் இல்லைன்னு பழைய கட்சிகள்கிட்ட ஏற்பட்ட விரக்தியால தான் டிவிக்கு ஓட் போட்டதா அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் சொல்றாங்க. 2வது குற்றச்சாட்டு விவசாய கடன் தள்ளுபடி. 5 ஏக்கருக்கு கீழே நிலம் வச்சிருந்தா முழு கடன் தள்ளுபடினும், அதுக்கு மேல நிலம் வச்சிருந்தா 50% தள்ளுபடினும் எலெக்ஷன் டைம்ல டிவிக்கு ஒரு முக்கியமான வாக்குறுதியை கொடுத்துச்சு. ஆனா ஆட்சிக்கு வந்த பின்னாடி 50,000 வரைக்கும் தான் பயிர் கடனை தள்ளுபடி செஞ்சிருக்காரு முதல்வர் விஜய். இதனால பல விவசாய சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. 3வது பெரிய குற்றச்சாட்டு பெண்கள் பாதுகாப்பு. தமிழக வெற்றி கழகம் எலெக்ஷன் டைம்ல பிரச்சாரம் பண்றப்பவே பெண்களுக்கு முக்கிய பாதுகாப்பு அளிக்கப்படும் தான் பிரச்சாரமே பண்ணாங்க. ஆனா ஆட்சி அமைச்ச மாசத்திலேயே சூலூர்ல 10 வயசு சின்ன பொண்ணு ரேப் பண்ணி கொல்லப்பட்ட சம்பவம் ஒரு பெரிய அதிர்ச்சியை உண்டாக்குச்சு. இந்த நிலையில பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிற விதமா பதவி பிரமாணம் எடுத்தப்ப முதல்வர் விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி 354 கோடி நிதி ஒதுக்கி சிங்கப்பெண் அதிரடி படையை உருவாக்கி இருக்காங்க. 4வது பெரிய குற்றச்சாட்டு பிரஸ் மீட் கொடுக்காதது. டிவிக்கு ஆட்சியில டிரான்ஸ்பரன்சி கவர்னன்ஸ் தான் இருக்குன்னு சொன்ன முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சு ஒரு மாசம் ஆகி இன்னும் ஒரு பிரஸ் மீட் கூட கொடுக்கலன்னு அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் விமர்சனம் வைக்கிறாங்க. அடுத்து பவர் கட். சென்னை மாதிரியான பெரிய சிட்டிஸ்ல 24 மணி நேரமும் கரண்ட் தேவைப்படும். அப்படி இருந்தும் அடிக்கடி பவர் கட் பண்றாங்க. இதனால சாமானிய மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. கடைசியா மாரிதாஸ் அவர்களோட அரசு. டிவிக்கு அரசு ஆட்சி அமைச்சப்ப இருந்தே பயங்கரமான விமர்சனங்களை வச்சுட்டு வந்தாரு மாரிதாஸ் அவர்கள். இந்த நிலையில மதுரையில அவரோட வீட்டுல மாரிதாஸ் அவர்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. என்னதான் கவர்மெண்ட் அகைன்ஸ்டா மாரிதாஸ் அவர்கள் நிறைய அலிகேஷன்ஸ் வச்சாலும் அதை அபிஷியலா வழக்கு தொடுத்து ஹேண்டில் பண்ணிருக்கணும், அரெஸ்ட் பண்ணிருக்க கூடாதுன்னு சீமான் மாதிரியான அரசியல் தலைவர்கள் விமர்சனம் பண்றாங்க. என்னதான் இந்த ஒரு மாசத்துல இவ்வளவு விமர்சனங்கள் இருந்தாலும் நிறைய நல்ல விஷயங்களும் பண்ணிருக்காங்க. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை, TNEB ரெக்ரூட்மெண்ட், ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, மலைப்பகுதிகளுக்கு போக்குவரத்து விரிவாக்கம்னு நிறைய நல்ல விஷயங்களும் பண்ணியிருக்காங்க. ஃபைனலா இந்த ஒரு மாச கால டிவிக்கு ஆட்சி முழுமையான வெற்றியா இல்ல முழுமையான தோல்வியா இல்ல ரெண்டும் இல்லையான்னு காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.